இப்போது ஃபஸ்ட்டு மட்டன் சாப்ஸ் செய்கிறதுக்கு அந்த மட்டன் சாப் பீசஸில் நம்ம இஞ்சி பூண்டு போட்டு நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஆட் பண்ண பிறகு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு நிறைய தயிர் சேர்க்கணும். ஸோ நான் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் முந்திரி பருப்பும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சி அதையும் நம்ம மேரினேஷனில் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ்க்கு நம்ம ஊற வைக்கணும். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக மேரினேட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பட்டை அதுக்கப்புறம் மிளகு சேர்த்துருக்கோம். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கோம். இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தனியாவும் ஜீரகமும் வறுத்து அரைச்சி வச்சுருக்க பொடியை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட் வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு 45 மினிட்ஸாக ஊறிட்டு இருந்த மட்டன் சாப்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதில் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கியிருக்கோம். இப்போ நம்ம எல்லா மட்டனில் இருக்க கொழுப்புலாம் நமக்கு வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 6லேருந்து 8 விசில் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக மட்டன் சாப்ஸ் நமக்கு அழகாக சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு டேஸ்டியான மட்டன் சாப்ஸ் ரெசிபி சூப்பராக தயாராகிடுச்சு. இது நீங்கள் இடியாப்பம், பரோட்டா, ரைஸ் இது எல்லாத்துக்கூடையும் ஒரு நல்ல ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும். கிரேவியாகவும் நீங்கள் இட்லி தோசை கூடயும் நீங்கள் தொட்டுக்கலாம். இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களோட கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.